வர வர இவங்களெல்லாம் பார்த்தா கலாய்க்கணும்னு கூட தோண மாட்டேங்குது. இந்த 3 குரங்கு பொம்மைகள் இருக்கும் இல்லையா, தீயவைய பார்க்காத, தீயவைய பேசாத, தீயவைய கேட்காத அப்படின்னு அதை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றது இந்த திமுக அரசு தான். சாரி கேடுகெட்ட திமுக அரசு, மனசாட்சியே இல்லாத திமுக அரசுன்னு எப்படி வேணாலும் நீங்க பேர் வச்சுக்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தத்தை மட்டும் அவங்க பண்ணிருக்காங்க. தீயவை அப்படின்ற சொல்ல எடுத்துட்டு மக்கள் அப்படின்ற சொல்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா மக்களை பார்க்காத, மக்கள் கிட்ட இருக்க குறைகளை கேட்காத, மக்கள் கிட்ட பேசவே பேசாதன்றதான் தன்னுடைய தாரக மந்திரமா வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேத்து நைட்ல இருந்து தமிழகம் முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, துப்புரவு பணியாளர்களை இரவோட இரவா அடிச்சு காலி பண்ண வச்சிருக்கிறது தான். போலீஸ்காரங்க உண்மையானுமே போலீஸ்காரங்க தானா, இல்ல திமுக அரசுக்கு அடியாளா செயல்படுறாங்களான்னு இப்ப பல சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. சரி, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்குற வேலையை தான் செஞ்சாகணும்ன்ற கட்டாயத்துல அவங்கள ஃபோர்ஸ் பண்றப்ப அவங்களாலையும் என்ன பண்ண முடியும்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்டாலும், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, ஈவு இறக்கமே இல்லாம அவங்க நடந்துகிட்ட விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அங்க இருக்க அவ்வளவு துப்புரவு பணியாளர் பெண்கள் கிட்டையும் தாறுமாறா நடந்துகிட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாரையும் அடிச்சதா இருக்கட்டும், ஒரு பெண்ணை இன்னொரு பெண் காவலர் பலார்னு அரைஞ்சதா இருக்கட்டும், தன்னுடைய தாய்க்காக குரல் கொடுக்க வந்த பசங்களை அடிச்சு இழுத்துட்டு போய் வேன்ல ஏத்தி அவங்களோட சட்டையை கழிச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப மோசமான கொடூரமான தாக்குதல்ல தான் காவல்துறையினர் நேத்து நைட்டு ஈடுபட்டிருக்காங்க. இதனால பலரும் அங்க இருந்து கலைஞ்சு போயிருக்காங்க. நீங்க யாரை அடிச்சு துரத்துனீங்க? துப்புரவு பணியாளர்கள் அங்க இருக்க கூடாதுன்னு தான். ஆனா அவங்க எல்லாரும் கிளம்புனதும் அந்த இடத்த முழுக்க முழுக்க சுத்தம் பண்ணது யாருன்னா அதே துப்புரவு பணியாளர்கள் தான். ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதே தனியார் நிறுவனத்தினுடைய யூனிஃபார்மை போட்டுட்டு வந்து அவங்க கிளீன் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க எதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க? இவ்வளவு ஏன், நம்ம அக்கா மேயர் பிரியா அவர்கள் நேத்து வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டோம், ஆனா எதுக்குமே அவங்க வந்து உடன் வர மாதிரி தெரியவே இல்லை. ஸோ நீங்க போராட்டம் நடத்துறத நடத்திக்கோங்க, ஆனா இடம் இது கிடையாது, உங்களுக்கு வந்து தனியா ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம், நீங்க அங்க போய் போராட்டம் நடத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரோ ஒருத்தரின் தூண்டுதலோட பேர்ல தான் இவங்க இந்த மாதிரி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் குழந்தைங்களா? அவங்களுக்கு தெரியாதா எது சரி எது தப்பு, இல்ல தங்களுக்கு என்ன வேணும்ன்றத கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லாத அளவுக்கு தமிழக மக்கள் ஆயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அதை நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்கறாங்க. உடனே எப்படி யாரோட தூண்டுதல் பேருன்னு ஆகும்? சரி, அது கூட பரவாயில்ல. போராட்டத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா மக்களுக்காக இறங்கி போய் செய்யறதுக்காக தான் அரசுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க போராட்டம் பண்ணுங்க, கத்துங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க, ஆனா ரிப்பன் மாளிகை முன்னாடி பண்ணாதீங்க, நீங்க வேற ஒரு இடத்துல போய் பண்ணுங்க, அதுக்காக நாங்க இடம் தரோம் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன் இவ்வளவு அவசரமா மக்களை அந்த இடத்தை விட்டு அடிச்சு துரத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதுக்கு 2 காரணம் சொல்லப்படுது. ஒண்ணு, நாளைக்கு சுதந்திர தினம், அதனால ரிப்பன் மாளிகையில கொண்டாட்டங்கள் இருக்கும். அந்த நிலைமையில இவங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படிங்க பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? நமக்கு எது முக்கியம்? துப்புரவு பணியாளர்கள் இவ்வளவு தூரம் போராடுறது முக்கியமா, இல்ல கொண்டாட்டம் முக்கியமான்னு பார்த்தோம்னா சுதந்திர தினத்தன்னைக்கு ரிப்பன் மாளிகை அலங்காரமா இருந்ததுன்னு விளம்பரம் பண்றது தான் முக்கியம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இவங்களை அடிச்சு விரட்டியிருக்காங்கன்னு ஒரு காரணம் சொல்லப்படுது. இன்னொரு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சும்மாவே திமுக அரசுல இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே இந்த பதவி திமிர்ல இருக்கிறவங்க தான். நாங்க ஆட்சியில உட்காந்து நாங்க என்ன வேணா பண்ணுவோம், நீங்க எங்களை கேள்வி கேட்பீங்களா அப்படிங்கிற அகங்காரத்தோட இருக்கவங்க தான். அந்த வகையில நேத்து கடைசியா ஒரு வாட்டி தூய்மை பணியாளர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அமைச்சரான திரு சேகர் பாபு அவர்களும் KN நேரு அவர்களும் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனா நாங்க வரமாட்டோம்னு சொல்லி அவங்களை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் காக்க வச்சு அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. 1.5 மணி நேரம் நீங்க எங்களையே வெயிட் பண்ண வைப்பீங்களா? அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆயிப்போச்சான்னு சொல்லி வெளியே வந்தவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, என்ன பேசினாங்கன்ற எதையுமே சொல்லல. அவங்க குறிப்பிட்ட ஒரே வார்த்தை, இன்னைக்கு நைட்டோட இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் அப்படின்றது தான். அந்த முடிவு இந்த மாதிரி இருக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் அந்த 1.5 மணி நேரம் காக்க வச்சாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் பின்னாடி என்னவா இருந்தாலும் அது எதுவுமே வெளியே வரல. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பேரை இப்படி மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அதை தொடர்ந்து தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அவங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்க என்ன ஏதாவது தீவிரவாத கூட்டத்தை சேர்ந்தவங்களா, இல்ல ரொம்ப மோசமான ஆட்களா? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. ஆனா அவங்களை அடிச்சு விரட்டக்கூடிய அளவுக்கு என்ன தேவை ஏற்பட்டுச்சுன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தமிழக மக்களை மோசமா ட்ரீட் பண்ண ஒரு அரசு அப்படிங்கறத எங்கேயுமே பார்த்திருக்க முடியாதுன்னு காட்டமா பேசியிருக்காரு. தேமுதிக கட்சியை சேர்ந்த
பிரேமலதா அவர்களா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சண்முகம் அவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பலரும் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, இவ்வளவு பேர் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு ஏன் அங்க இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் ஒவ்வொருவரும் கதறி அழுகிற வீடியோ முதற்கொண்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விஷயம், என் பையன் என்ன தப்பு பண்ணான், எனக்காக வந்து கூட நின்னா, ஆனா அவனை கூட்டிட்டு போய் அடிச்சு சட்டையை கிழிக்கிறாங்கன்னு சொன்னதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம், நாங்க என்ன கோரிக்கை கேட்டோம், எங்களுடைய தேவைகள் என்னவோ அதை தான் ஒரு கோரிக்கையை வச்சோம், ஆனா அதை கூட நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டீ குடிச்சதையும் எங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டதையும் திரும்ப திரும்ப சொல்லி காமிச்சு எங்களை குத்தி காட்டுறதா இருக்கட்டும், ஏன் இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றீங்கன்னு ஒவ்வொரு பெண்களும் கதறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பங்களிப்பு மீடியாக்கு தான் இருக்கு. ஏன்னா மக்களால தான் மீடியாக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னொரு வீடியோ கூட வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, பெண் ஒருத்தவங்க ரொம்ப கொந்தளிச்சு போய் இந்த அரசே தேவையில்லை, உடனடியா ஸ்டாலின் அவர்களை வந்து பதவி விலக சொல்லுங்க, உதயநிதி ஸ்டாலினை பதவி விலக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஒரு குறிப்பிட்ட சேனல் அப்படியே நைஸா மைக்க வந்து கீழே இறக்கி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. நாங்க எதை டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, பெருமைக்குரிய விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கோ, என்னென்ன நடந்திருக்குன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்களோ அதை மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவோன்றதுனால அவங்க பேசின பாதியை மட்டும் எடுத்துட்டு முக்கியமா அவங்க சொல்ல வந்த பாயிண்டை எடுத்துக்காம அப்படியே மைக் எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுதான் மீடியாக்களும் மக்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை. சரி, ஓகே டிடி, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவ்வளவு தலைவர்களும் வந்து அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றப்போ முதல்வர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பாரு இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு, இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோன்றத பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் அதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச கூலி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழகம் இல்லை, இந்திய அளவில் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு உண்மையாலுமே படம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி படக்குழுவினரை நேர்ல கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. உண்மையாலுமே எவ்வளவு தமிழகத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு யோசிச்சு பார்த்தோம்னா பெருமையா இருக்கு. ஏன் சார், இங்க மக்கள் எல்லாம் எங்களுடைய கூலிக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி கதறி போராடிட்டு இருக்காங்க. அவங்கள மனசாட்சியே இல்லாம அடிச்சு துன்புறுத்தி அழ வச்சு துரத்தி விட்டுட்டு நீங்க கூலி படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் படமே பார்க்கலையா. பேசாம முதல்வர் அப்படிங்கிறதையும் தாண்டி ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லி கூலி படம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ரிவ்யூ போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு தியேட்டர் காசாவது மிச்சமாகும்னு நிறைய பேர் இப்போ கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்மளுடைய உடன்பிறப்புகள் ஒரு பெரிய முட்டா தூக்கிட்டு வந்துருவாங்க, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான், ஏன் முதல்வர்னா படம் கூட பார்க்க கூடாதா அப்படின்னு. சரி, ஓகேங்க, நீங்க உங்க கணக்குல நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இன்னைக்கு முதல்வர் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. ஒரு சில முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறதுக்காக. என்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதா இருக்கட்டும், சில தொழிற்சாலைகளை தமிழகத்துக்கு கொண்டுட்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சதும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் மேல ஒரு தனி கரிசனமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 6 திட்டங்களை மட்டும் நாங்க தூய்மை பணியாளர்களுக்காகவே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை அனௌன்ஸும் பண்ணியிருக்காரு. என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளா இருக்கட்டும், இல்ல நோய் தொற்றுகளா இருக்கட்டும், இல்ல இந்த கெமிக்கல்ஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகளா இருக்கட்டும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்காக ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு தீர்மானமா எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, ஒருவேளை தூய்மை பணியாளர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் நிதி கொடுக்கப்படுறதா இருக்கட்டும், அந்த தூய்மை பணியாளரோட குடும்பத்துல யாராவது ஒருத்தர் சுய தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட் தரதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில திட்டங்கள். ஆக மொத்தம் ஓவராலா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வச்ச கோரிக்கைக்கும் இந்த திட்டங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, காசு கொடுத்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா? ஏன்னா எல்லா திட்டங்களுமே காசை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு. அதாவது எங்களை கவர்மெண்ட்ல இருந்து தனியார் மயம் ஆக்காதீங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில கோரிக்கையை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து ஒருவேளை நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு நாங்க 10 லட்ச ரூபா வரைக்கும் நிதி தருவோம் அப்படின்னு சொல்றத எந்த முறையில எடுத்துக்கிறது அப்படின்றத யோசிச்சு பார்த்தா சத்தியமா எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நிறைய துப்புரவு பணியாளர்களை கைது பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், பலரும்
உடனடியா அவங்கள விடுதலை செஞ்சே ஆகணும். அவங்கள கைது பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. அறவழி போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கவங்க மேல இந்த மாதிரி ஒரு மோசமான தாக்குதலை நடத்திட்டு நீங்க கைது நடவடிக்கை வேற எடுத்திருக்கீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைன்னு பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நேத்து பாஜகவை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் துப்புரவு பணியாளர்களை நேர்ல சந்திக்க போயிருக்காங்க. உடனே கோர்ட்டினுடைய உத்தரவை மீறி அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயும் ஒரு கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு சென்னை நந்தனம் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் துப்புரவு பணியாளர்களை உடனே விடுதலை செஞ்சாகணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் இது எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில நேரங்கள்ல நம்ம வீட்டுக்குள்ள இருக்க குப்பைகளை அகற்றுறதுக்கே நமக்கு எவ்வளவோ கஷ்டமா இருக்கு. அன்னன்னைக்கு குப்பையை கிளீன் பண்ணிட்டோம்னா கூட ஓகே, யாராவது ஒருத்தவங்க நம்ம வீட்டுல ஒரு 2-3 நாள் குப்பையை சேர்த்து வச்சுட்டாங்கன்னா கூட அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகும். 3 நாள் குப்பையை சேர்த்து வச்சிருக்க, இது எப்படி நான் எடுத்து கிளீன் பண்றது அப்படிங்கிற மாதிரி. நம்ம வீட்டுல இருக்க குப்பையை எடுக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு சலிச்சுக்கிறோம்னா நம்ம எங்கெங்கயோ எப்பவோ போடுற குப்பைகளை கூட கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம எடுத்து கிளீன் பண்ணி நம்ம இடத்தையே அழகா தூய்மையா வச்சுக்கிற ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க கேட்குற ஒரு சின்ன கோரிக்கைக்கு நீங்க பதில் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, அட்லீஸ்ட் அவங்கள கண்ணியமாகவும் மரியாதையாகவும் ட்ரீட் பண்ணீங்கன்னா கூட பெருமளவில் ஒரு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு. இன்னும் சீக்கிரமே இவங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. சரி, முதல்வர் அவர்களே, உங்களை பார்த்து இப்போ ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல்வர் அவர்கள் இல்லை, தமிழக அரசுன்னு எடுத்துப்போம். தமிழக அரசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் குறிப்பிட்ட ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று முதல்வர் அவர்கள், இன்னொன்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியா அவர்கள், இவங்கெல்லாம் தான் வந்து தமிழக அரசையே இயக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? சரி, அவங்க எல்லாரும் பார்த்தும் ஒரு கேள்வி கேட்கிறோம். ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்க. அவங்கள நீங்க அடிச்சு விரட்டி கைது பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ கடலூர்லயும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்றது எத்தனை பேத்துக்கு தெரியும்? 3 மாதமா எங்களுக்கு சம்பளமே கொடுக்கல, சம்பளத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக ஒரு ஆளே நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றதுனால வேலை சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எங்களுக்கு சம்பளம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிட போறதே இல்ல அப்படின்றத தீர்க்கமா தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இது மட்டும் கிடையாது, இன்னும் பல அட்டூழியங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ஒரு சில விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பச்சைக்காளி சிலை பக்கத்துல ஒரு விளையாட்டு அரங்கத்தை திறக்கிறதுக்கான திறப்பு விழா நடந்திருக்கு. இது தமிழக அரசு சார்பில் தான் கட்டப்பட்டுச்சு. இதை முதல்வர் அவர்கள் காணொலி வாயில திறந்து வைக்க போறாரு. ஆனா இந்த திறப்பு விழால பங்கேற்கிறதுக்காக திருவரங்குளம் அரசு மேல்நிலை பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களை 3 கிலோமீட்டர் தூரம் வெயில்ல நடக்க வச்சே கூட்டிட்டு போயிருக்காங்க. எதுக்கு இந்த வெத்து விளம்பரம்? ஒருவேளை மாணவர்களை கூட்டிட்டு போகணும், அரங்கம் முழுக்க நிறைஞ்சிருக்கணும்னு நீங்க உண்மையாலுமே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸோ வேனோ வச்சு கூட்டிட்டு போயிருக்கலாம். இல்ல அதுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். ஏன் நடக்க வச்சு கூட்டிட்டு போகணும்? மாணவர்கள்னா உங்களுக்கு அவ்வளவு ஏளனமா போயிட்டாங்களான்னு தோணுது இல்லையா? நேத்து தான் பார்த்தோம், காவல் கொடுக்க வேண்டிய காவல் அதிகாரியே மாணவிக்கு யமனா மாறி இருக்காரு அப்படின்னு. அதை தொடர்ந்து இன்னைக்கும் திருநெல்வேலி ஆயுதப்படையில போலீஸா பணியாற்றிட்டு இருக்க சசிகுமார் அப்படிங்கிறவர் தன்னுடைய உறவினர் மகளான 9வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. அதனால இப்போ அவரை போக்சோல கைது பண்ணியிருக்காங்க. இந்த போக்சோ வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்கு நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுது, என்ன மாதிரியான தண்டனையோ தீர்ப்போ கொடுக்கப்படுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு தனியார் பள்ளியில பூட்டப்பட்ட ஒரு பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய முகிலன் அப்படிங்கிற மாணவர் மர்மமான முறையில கிணத்துல சடலமா கடந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தது. அதை தொடர்ந்து இப்ப வரைக்கும் அதை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. யார் இதுல இன்வால்வ் ஆயிருக்கா, எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. அதை தொடர்ந்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பூட்டப்பட்ட பள்ளியில கிணத்துல ஒரு மாணவர் சடலமா கடந்திருக்காரு அப்படிங்கிறப்போ என்ன காரணம், இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஏன் இதை பத்தி எந்த தகவலும் வெளியே வரல, யாரை காப்பாத்த நினைக்குது இந்த திமுக அரசுன்னு காட்டமா கேட்டிருக்காரு. அதே திருப்பத்தூர்ல நேத்து எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. அப்போ மக்கள் கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருந்தப்ப கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் ஒரு பதாகை ஏந்தி நின்றுருக்காரு. அந்த பதாகையில என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, என்னுடைய 2 மகன்களுமே ராணுவத்துல பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக நிர்வாகியான மோகன் அப்படிங்கிறவரு ஒரு போலி பத்திரத்தை ரெடி பண்ணி என்னுடைய நிலத்தை அபகரிச்சுக்கிட்டாரு அப்படிங்கறத ஒரு பதாகையா ஏந்தி நின்றுருக்காரு.
இதை பார்க்குறப்போ திமுகல சேர்ந்துட்டோம் அப்படின்னாலே நான் என்ன வேணா பண்ணுவேன், அதுக்கு நான் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. திமுக நிர்வாகி அப்படின்ற ஒரு பட்டம் எனக்கு கிடைச்சிருச்சுனாலே ரவுடிசம்ல ஆரம்பிச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் திமுகவினுடைய பெயர் அடி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம உடன்பிறப்புகள் மட்டும் இன்னொரு பக்கம் பயங்கரமா ஃபயர் விட்டு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு. அதுக்கு சிறப்பு விருந்தினரா தமிழக ஆளுநரான ரவி அவர்களை கூப்பிட்டிருக்காங்க. நிறைய பேர் அவர் கையால பட்டம் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் புரட்சி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல திமுக மாநகர துணை செயலாளரான ராஜன் அவர்களுடைய மனைவியும் வந்து பட்டம் வாங்கியிருக்காங்க. ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் கொடுக்க போனப்போ இல்ல வேண்டான்னு சொல்லி வேற ஒருத்தர் கையால அந்த பட்டத்தை வாங்கியிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, ஆளுநர் வந்து நம்ம தமிழகத்துக்கு எதுவுமே பண்ணல, அவர் கையில இருந்து பட்டம் வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு தகுதியான விஷயமா இருக்காது, அதனால நான் வாங்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. உடனே இதுக்கு பல விமர்சனங்கள் எழுந்தாலும் நம்மளுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் ஆளுநரையே புறக்கணிச்சிருக்க சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயங்கரமா ஃபயர் விடுறது என்ன, இன்னொரு பக்கம் கொண்டாடுறது என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். பேசிக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம், நம்ம எதுக்காக அங்கே போயிருக்கோம், பட்டமளிப்பு விழா, நம்ம படிச்சு வாங்கின பட்டத்தை வாங்க போயிருக்கோம். படித்தவங்க பண்ணக்கூடிய வேலையா இது? ஒருத்தர் இவ்வளவு பேர் முன்னாடி ஸ்டேஜில் நிற்கிறாரு அப்படின்னா அவரை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவமதிக்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணுறோம் அப்படின்னா படித்து என்னத்தை புண்ணியம், நீங்கள்லாம் படித்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எல்லாரும் இப்போ கேட்குறாங்க. இதில் என்ன ஏற்றுக்கவே முடியாத விஷயம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்களில் எத்தனை பேர் படிச்சிருக்க போகிறாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு என்ன புரியவா போகுது, நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் தானே திமுக அரசு சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி படிக்காதவங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்றத சொல்லி அறவழியில தான் போராட்டம் நடத்தினாங்க. இந்த மாதிரி யாரையும் அவமதிக்கல, கேவலமாக ட்ரீட் பண்ணல, உங்களை மாதிரி அடிச்சு விரட்டணும்னு நினைக்கல. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, படிச்சு பட்டம் வாங்க போன இடத்துல அத்தனை பேர் மத்தியில ஒரு ஆளுநரை நீங்க அவமதிச்சிருக்கீங்க அப்படின்னா இது பெருமைக்குரிய விஷயம் இல்லை, இது கேவலமான விஷயம். உங்களுக்கு என்ன ஒரு கோரிக்கை இருந்தாலும் அவரை கூப்பிட்டு நீங்க தமிழகத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இது வரைக்கும் எதுவும் நீங்க செஞ்சதே இல்லைன்னு விமர்சனம் வச்சிருந்தா கூட தனிப்பட்ட முறையில் வைக்கிறத ஒரு நியாயமா எடுத்துக்கலாமே தவிர இந்த மாதிரி பொதுவெளியில ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதுன்றது எந்த வகையில நியாயமா இருக்கும்? இதை பத்தி கேள்வி கேட்டதுக்கு உடனே நம்ம அக்காவுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. இங்க பாருங்க, என் கணவர் வந்து திமுகல இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு காரணமா சொல்லாதீங்க, நான் வந்து பர்சனலா தான் இதை வந்து பண்றேன், ஆளுநர் வந்து ஆமா நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கதையெல்லாம் வேணாம், நீங்கள் எதுக்காக பண்ணியிருப்பீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க சொல்லி மக்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. தமிழக மக்கள் எல்லாம் இப்போ தெளிவாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை, எதுக்காக இது நடந்திருக்குன்றது எங்களுக்கே நல்லா புரியுது. இவ்வளவு விஷயங்களை பார்க்குறப்போ எனக்கு என்ன நல்லா தோணுது அப்படின்னா, நம்ம திமுக சார்பில் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது என்ன, 2026 எல்லா தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெறுவோம், திராவிட மாடல் ஆட்சி தான் சிறந்து நிற்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்கல்ல. வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மக்களையே மதிக்காத ஒரு ஆட்சி எப்படி மக்களுக்கு நல்ல ஆட்சியா இருக்க முடியுன்ற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய நியூஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு, அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.